திமுகவை சேர்ந்த கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே கொடிபிடித்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பரிதா நவாப், அதே போல துணைத் தலைவராக சாவித்ரி என்பவரும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைவருக்கு எதிராக அவர்களுக்கு இடையே மோதல் நிலவியுள்ளது. இதனால் நகர்மன்ற தலைவரை மாற்றக் கோரி கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 23 திமுக கவுன்சிலரும் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவின் அடிப்படையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையில்லாத தீர்மானம் வெற்றி பெற மொத்தம் 33 கவுன்சிலர்களில் 27 பேர் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த 24 கவுன்சிலர்களும், காங்கிரஸை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் மற்றும் சுயேட்சை சேர்ந்த ஒரு கவுன்சிலர், 26 கவுன்சிலர்கள் மொத்தம் உள்ளனர். இதையடுத்து அதிமுகவை சேர்ந்த தலா ஒரு கவுன்சிலரை சேர்த்து நகர்மன்ற தலைவருக்கு மாற்ற கோரி ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் இந்த இன்ப சுற்றுலாவுக்கு சென்ற 27 கவுன்சிலர்களும் தற்பொழுது நகராட்சி அலுவலகத்திற்கு ஒரே பேருந்தில் அனைவரும் வந்தனர். அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர்கள் உள்ளே இருப்பவர் அவர்களை பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே அவர்களை வெளியேற்றுமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நகர்மன்ற அலுவலகம் முன்பே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வெளியே அனுப்பிய பிறகே இங்கிருந்து கலந்து செல்வது என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி அலுவலகத்திற்குள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அங்கிருக்கும் சூழல் குறித்த விவரத்தமைக்கு நன்றி தினேஷ்.